அடிக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிறகடிக்க ஆசை சீரியலில் அப்படியே வந்து நம்ம என்ன காமிச்சாலும் பார்ப்பாங்க. நமக்கு வந்து ஒரு பெரிய ஆடியன்ஸ் பேஸ் வந்துருச்சு. அதனால் வந்து நம்ம என்ன வேணாலும் ஒரு ஃபில்லரை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஷயங்களை பண்ணுவாங்கல்ல, அந்த மோடுக்கு திரும்பி போயிட்டாங்க. ஸோ இப்போ ராத்திரி ஏற்கனவே இந்த மீனா ரோகிணி கனவுல வரதெல்லாம் வந்து பல தடவை பார்த்து சலிச்சு போச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட திருப்பி அதையே ஒரு 300வது தடவையாக செஞ்சு அதை திருப்பி காட்டி அதில் வந்து என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பயந்து போய் மனோஜ் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்க அம்மாட்ட அதை காமிச்சு உடனே வந்து என்னை எட்டி உதச்சி மிதித்து தள்ளிட்டாமா ரோகிணினா அவங்க ஏதோ கெட்ட கனவுங்கிறாங்க. உடனே இவரில் இல்லை அவங்க அப்பாவோட ஆவி தான் உள்ளே பூந்துருச்சு, காற்றுல பறந்து வந்து பூந்துருக்கும் மலேசியா ஆவி அப்படின்னு இதையெல்லாம் சொல்ல, ஐயோ அப்போ சரி நம்ம உடனே பார்வதிட்ட பேசலான்னு முடிவு பண்ணுறாங்க. இவர் விபூதியெல்லாம் நடுவில் போட்டு தூங்குறாரு. இன்னும் கொடுமையும் சரவணாதுங்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு. இதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரவியை ஸ்ருதி வெறுப்பேற்றுறாங்களா, நம்மளையும் சேர்த்து வெறுப்பேற்றுறாங்களான்னு தெரியலன்ட்டு ஒரு முரட்டு காமெடி ட்ராக் ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு யோகா கிளாஸ் போகலாம் அப்படின்னா வந்து ஏன் நான் லேசியாக இருக்கேனா, நான் குண்டாக இருக்கேனா, அப்படியே அப்படின்னான்னு பேசி அவரை வெறுப்பேற்றி ஓட விட்டாங்க. அப்புறம் அதே வந்து மீனாட்ட சொல்ல, மீனா உடனே வந்து இவங்கள்ட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து முத்துக்கிட்டக்க டீ உங்களுக்கு பாலில் வேணுமா, வெள்ளை சர்க்கரையா அப்புறம் நாட்டு சர்க்கரையா அப்படின்லாம் கேட்டுட்டு சர்க்கரையும் இல்லை பால் இல்லைங்க துரத்தி விடுற மாதிரிலாம் பேசிட்டு அப்புறம் இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஜாலியாக பேசுகிறாங்களாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பார்வதியோட வீட்டுக்கு இப்போ ரோகிணியை கூப்பிட்டு போனால் ரோகிணி அதெல்லாம் பேய் ஓட்டலாம் நான் வரமாட்டேங்க, ஏய் நில்லுடி அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே அவங்க ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அப்புறம் வந்த சாமியார் என்ன சொல்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தா, விஜயாவோட முகத்தில் அகம்பாவமும் தெரியுது, அதனால இவங்க தானே பேய் பூந்தவங்க அப்படின்னா உடனே ஐயோ அவங்கள அப்படின்னா உடனே ஓ இல்லை அப்படி சொன்னால் தான் பேய் இருக்கவங்க உடம்பு சந்தோஷப்படும், அந்த பொண்ணா அப்படின்னு அவர் வந்து மாற்றிக்கிறாராம். இந்த கொடுமையெல்லாம் பார்த்து நமக்கே டயர்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ரா லிங்க்ஸ் எல்லாம் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா பல ப்ராடக்ட்ஸ் நல்ல ஆஃபர்ஸில் இருக்குது. இந்த சிறகடிக்க ஆசை பார்த்து என்னங்க நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக 4 ப்ராடக்ட்டை வாங்கி நமக்கு பிடிச்சதை வாங்கி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலான்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.